மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி நெத்தியிலிருந்து ரத்தம் ஒழுகிற மாதிரி ஒரு போட்டோ வந்து இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது. இதை வந்து பலரும் பலவிதமா சொல்லிட்டு வராங்க. அண்மையில தான் அவங்க வந்து 42 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டாங்க. அப்படி பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க வந்து கல்லு விட்டு எரிஞ்சதால அவங்க நெத்தியில ரத்தம் வந்ததுன்னு ஒரு சிலர் சொல்லிட்டு வராங்க. இது வந்து ரொம்பவே தவறான விஷயம். அதிலும் குறிப்பா இன்னொருத்தவங்க சொன்னது என்னன்னா, இவங்களே வந்து நெத்தியில ரத்தம் வர மாதிரி போட்டோ வச்சுட்டு பரிதாப வாக்குகளை வாங்குறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இது வந்து முற்றிலும் தவறுன்னு அவருடைய தம்பியான கார்த்திக் பானர்ஜி சொல்லியிருக்கிறாரு. வீட்டுல படிக்கட்டுல இறங்கி வரும்போது தவறி விழுந்ததா நெத்தியில ரத்தம் வந்ததா சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கும்போது இப்படி வந்துட்டு கொச்சையான விஷயங்களை வந்து சொல்லுவது ரொம்ப தவறான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி தவறான விஷயங்களை தயவு செஞ்சு பரப்பாதீங்க. நாடாளுமன்ற தேர்தல் வந்து நெருங்கி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த மாதிரி விஷயங்கள் கூட தேர்தலையே மாற்றி போறதுக்கான வாய்ப்பா கூட இருக்கும்.